வணக்கம். நம்ம இப்ப கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கபில் தேவ், கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனிய தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிரிக்கெட் உலகின் மிக சிறந்த ரசிகர்களால் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் புகழ்பெற்ற மக்களால் ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு உயரிய நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற திரு மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். மகேந்திர சிங் தோனி அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல இருந்த ஃபேமிலி. அங்கேருந்து அவங்க வந்து பீகாருக்கு மைக்ரேட் ஆயிருக்காங்க. பீகார்ல ராஞ்சிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு. இந்த ராஞ்சிங்கிறது அப்ப வந்து பீகார்ல இருந்தது. இப்ப ஜார்க்கண்டோட கேபிட்டலா இருக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இருக்காங்க. இவர் தான் கடைசியா பிறந்திருக்காரு. ஒரு ஒரு ஃபாதர் வந்து பிளம்பிங் ஒர்க் பண்ணவரா இருக்காரு. இவர் வந்து தோனிய பத்தி சொல்லணும்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோனிக்கும் ஒரு உறவு பிணைப்பாவே மாறிடுச்சு. அது வந்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம், அதில கேப்டனா செயல்படுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் அவர வந்து உயரத்தில வச்சு கொண்டாடுறாங்க. அவர் வந்து அவர் கூட நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. என்னோட சொந்த ஊர் வந்து சென்னை அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. தோனிய பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு கேப்டன் கூல் தாங்க. தல தோனி சிஎஸ்கே டீமுக்காக நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 5 டைம்ஸ் கப் வாங்கி குடுத்துருக்காரு. 5 டைம்ஸ் செகண்ட் பிளேஸ் ரன்னர் அப் ஆகுற அளவுக்கு டீம வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போனவர்ல இவரோட பங்களிப்பு மிகச் சிறந்ததா இருந்துச்சு. தோனி பார்த்தீங்கன்னா, ஐசிசியோட எல்லா ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கேப்டனா இருந்து இந்தியாவுக்காக கப் வாங்கி குடுத்துருக்காருங்க. இவரு ஃபர்ஸ்ட்டு 2007ல இந்தியன் டீமுக்காக 2020 வேர்ல்டு கப் இவரோட தலைமையில தான் இந்தியன் டீம் ஜெயிச்சுச்சு. 1983க்கு அப்புறம் லாங் வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 2007ல தான் இந்தியா வந்து வேர்ல்டு கப் வாங்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 2011ல ஒன் டே கிரிக்கெட்ல வந்து வேர்ல்டு கப் இவர் தலைமையில ஜெயிக்க காரணமா இருந்தாரு. அதேபோல 2013ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கும் இவரோட பங்களிப்பு அதிகமா இருந்துச்சு. இவரோட தலைமையில தான் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க. இவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிரிக்கெட்ட காட்டிலும் ஃபுட்பால்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஃபுட்பால் கோல் கீப்பரா இருந்திருக்காரு. இவரு சென்னையில கூட சென்னை எஃப்சிங்கிற ஃபுட்பால் கிளப்ல வந்து இவர் வந்து ஓனர்ஷிப் வாங்கியிருக்காரு. இவர் ஃபுட்பால தாண்டி பேட்மிண்டன்லயும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவர் ஒரு மோட்டார் ரேசிங்ல கூட அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு பைக் லவர். பைக் வந்து அதிகமா லைக் பண்றவரா இருக்காரு. அதேபோல காரும் அதிகமா லைக் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடியவரா இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, அதிகமா ஹேர் ட்ரெஸ்ஸிங், ஹேர் மாடலிங், நல்ல சிகை அலங்காரம் அதில வந்து அதிகம் நாட்டம், பிரியம் கொண்டவரா இருக்காருங்க. இவரு 2011ல இந்தியாவோட மிலிட்டரி மூலமா லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற உயரிய ஒரு பதவிய இவருக்கு கௌரவமா குடுத்துருக்காங்க. அது மிகச்சிறந்த கௌரவம் இவருக்கு கிடைச்சது. இவரோட குழந்தை பருவ கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராணுவத்தில சேர்ந்து ஒரு உயரிய நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் இவரு குழந்தை பருவ கனவாகவே இருந்திருக்கு. இவரு அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பேரா ரெஜிமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரா ஜம்பிங் அதாவது ஒரு பெரிய ஹைட்லேருந்து ஜம்ப் பண்றது. 15,000 ஃபீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் ஜம்பிங். அது மாரி ஒரு 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருக்காரு. அது ஒரு எல்லாராலயும் அவ்வளோ எளிதாக செய்யக்கூடிய ஒரு சாதனை கிடையாது அது. இவர் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கலெக்டரா தான் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஏர் இண்டியால கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவரு ப்ளே பண்ற டைம்ல வந்து அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரா இருந்திருக்காரு. ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா, 150லேருந்து 200 குரோர்ஸ் வரைக்கும் இவர் சம்பாரிச்சிருக்காரு. அதே மாரி ஃபோர்ப்ஸ் மேகசின்ஸ்ல கூட இவர பத்தி கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரு தான் வந்து வேர்ல்ட்லயே 23 ஸ்போர்ட்ஸ் மேன். அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிற மாரி கூட இவர பத்தி நிறைய மேகசின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவர பத்தி இது மாரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. இவர் சம்மந்தமா கூட ஒரு மூவி ரிலீஸ் ஆனுச்சு. அந்த எம்.எஸ். தோனி அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு மூவி. அப்ப நல்லா வந்து ரீச் ஆனுச்சு. நிறையா ஃபேன்ஸ் லைக் பண்ணாங்க. நல்லா சக்சஸ்ஃபுல் மூவி தாங்க அது. அதே மாரி இவரு இந்தியன் கவர்மெண்ட்டோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு நிறையா விருதுகளையும் வாங்கியிருக்காருங்க. இன்னும் இவருக்கு வந்து வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம் இருக்கு. இன்னும் மிக உயரிய உச்சநிலை இவரோட வாழ்க்கையில அடைவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய ஜாதக அமைப்புகள், கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு இவர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு, உயரிய நிலை அடையறதுக்கு வலு சேர்க்கின்றன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அவரோட ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராசி கட்டத்தின் அடிப்படையில அவர் கன்னி லக்னத்தில பிறந்திருக்காருங்க. கன்னி லக்னத்தில பிறந்திருக்காரு. அதே கன்னி ராசியில தான் பிறந்திருக்காரு. அவரோட லக்னத்திலேயே பாருங்க குருவும், சந்திரனும் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம் சிறப்பா இருக்கு. அதே இடத்துல சனியும் இருக்காங்க. 5ஆம் இடம் சார்ந்த கேதுவும் மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து செவ்வாயும், 10ஆம் இடம் சார்ந்து சூரியனும், புதனும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது. 11ஆம் இடம் சுக்கிரனும், ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்ட இது மாரி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சிறந்து விளங்கணும்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் சிறப்பா இருக்கணுங்க. ஏன்னா, அந்த 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கணும். அதேபோல இந்த செவ்வாயும், சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு. இல்லன்னா செவ்வாயோட சுக்கிரனோ, இல்ல கேதுவோ இது போன்ற அமைப்புகள் பார்வையோ, அது சேர்க்கையோ இருக்கும்போது நிச்சயமா வந்து 9ஆம் இடம், 11ஆம் இடம் சார்ந்து இருக்கப்ப அவங்களால கிரிக்கெட்ட மட்டும் இல்ல. எந்த விதமான ஸ்போர்ட்ஸ்லயும் சாதிக்க முடியும். இப்ப நம்ம நடிகர் அஜித் குமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து கார் ரேசிங்ல கூட
அவர் இப்ப சாதிச்சு காட்டியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட ராகு சேர்ந்த அமைப்பு இருக்கும். இது மாரி செவ்வாயோட சில கிரகங்கள் ஒரு சேரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து தன்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்குவாங்க. இவருக்கு நம்ம சச்சின் கூட பார்த்தோம். சூரியன், செவ்வாய் வந்து 2மே உச்சமா இருக்கும். அது தனித்தனியான அதோட பார்வை அமைப்புல அதோட இடத்துல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ற மாரி சிறப்பா இருக்கும். அதே மாரி செவ்வாயோட எந்தெந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நல்லா சாதிக்கணும்னாலே அவங்களுக்கு செவ்வாய் நல்ல சுபத்துவமா இருக்க முடியும் இருக்கணும். அதே நேரம் இவர் ஏன் வந்து ரயில்வே இது மாரிலாம் ஒர்க் பண்ணிட்டு கவர்மெண்ட் இதுலலாம் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு கிரிக்கெட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. இவருக்கு லக்னத்தில முதல்ல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள பொறுத்தவரைக்கும், இவரு நல்ல ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றவரா இருக்காரு. உணவு, உடல் கட்டுப்பாடு கொண்டவரா இருக்காரு. உணர்வுகள வந்து மற்றவர்களோட உணர்வுகள புரிந்து கொள்ளக்கூடியவரா இருக்காரு. உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார். அது குரு இருக்கிறதுனால அது சமநிலை பண்ணுது. அதிகமா இவர் உணர்ச்சிய வெளிப்படுத்த மாட்டார். நீங்க வெறும் இப்ப சனியும், சந்திரனும் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அதிகமா உணர்ச்சிகள வெளிப்படுத்திருவாங்க. ஆனா, அந்த இடத்துல குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த உணர்வுகள வந்து பேலன்ஸ் பண்றவரு. அதான் கேப்டன் கூல் அப்படிங்கிற மாரி இவருக்கு பேர் வந்திருக்கு. சுக்கிரன், ராகு இருந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்த சார்ந்திருக்கும். பெரிய உயரிய இலக்குகள், லட்சியங்கள் கொண்டு செயல்படுவாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டுங்கிறதே கிடையாது. ஃபிக்ஸட்ன்னு கிடையாது. அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லைஃப் ஆம்பிஷனா இருக்கும். அதே மாரி சூரியன், புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து நல்ல ஒரு தெளிந்த சிந்தனை பொருந்தியவர். சூரியன், புதன் ஆட்சியா இருக்கு. அறிவுத்திறன் பொருந்தியவரா இருக்காரு. நல்ல சிந்திக்கும் திறன் பொருந்தியவரா இருக்காரு. நல்ல மெமரி பவர் இருக்கு அவருக்கு. அதேபோல கேது 5ஆம் இடம் சார்ந்து இருப்பது பார்த்தீங்கன்னா, கேது இந்த 5, 9லாம் இருக்கிறப்போ வந்து அது ஒரு சிறப்பான யோக பலன்கள குடுக்குங்க. கேது வந்து பார்த்தீங்கன்னா, கேதுங்கிறது வந்து ஒரு ஸ்பார்க் மாரி அது ஒரு ஃபயர் மாரி அது. அது இருக்கக்கூடிய இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது இப்ப நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடம் சார்ந்து கேது இருக்கும். இந்த ஆட்சி, அதிகாரம் இது போன்ற இதில விளையாட்டு சார்ந்து, கலைத்துறை சார்ந்து இதுலலாம் வந்து கேது வந்து 5ஆம் இடத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்க. இது மாரி இவரோட கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. இப்போ அதே நேரத்தில லக்னத்தில இவ்வளோ கிரகங்கள் இருந்து இவர் எப்படி சாதிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட லக்னாதிபதியும் சிறப்பா இருக்காருங்க. அதேபோல இவர் சாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இவரோட 9ஆம் அதிபதி 10, 11 மற்றும் 12ஆம் அதிபதிகள் மிக மிக வலுவான அமைப்பில இருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டா வந்து ஒரு பிளானட் பொசிஷன்ஸ் இருக்குங்க. இவர் வந்து ஒரு சார்பு கிரகங்கள்னு சொல்ல முடியாது. இவருக்கு வந்து கரெக்ட்டான ஒரு பொசிஷன்ஸ்ல ஈவனா வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு. அது வந்து இவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள தருதுங்க. அதே நான் சொன்ன மாரி ஒரு கிரிக்கெட்ல சாதிக்கணும், இது மாரி ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும், உங்களோட 9ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். இவரோட 9ஆம் அதிபதி பாருங்க, 11ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து மிக சிறப்பான அமைப்புகளே இருக்கு. இவர் பொதுவா ராகுவோட சேர்றப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சில லவ் ஃபெயிலியர்ஸ் இது மாரிலாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும். இவருக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு லக்னத்திலேயே இருக்கிறதுனால, இவர் மனைவி சார்ந்த நல்ல யோக பலன்கள் இவருக்கு சிறப்பாகவே அமையப்பெற்றிருக்கின்றன. மற்றும் இவரோட 9ஆம் அதிபதி சிறப்பா இருக்குன்னு பார்த்தோம். அதேமாரி 10ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கு. 10ஆம் லக்னாதிபதியும் 10 புதன் தான். 10ஆம் அதிபதியும் புதன் அங்கே ஆட்சியா இருக்கிறதுனால, இவருக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல நிறையா புகழ், மரியாதை எல்லாமே கிடைச்சிருக்கு. அதேபோல கவர்மெண்ட் போஸ்டிங் கூட இவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ரயில்வேல சிறந்து விளங்குறதுக்கு ஏர் இந்தியா இது மாரி போறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 9, 11 தாங்க. இந்த 9, 11 இருந்துச்சுனாலே நீங்க வெளிநாடு அமைப்பு, அது உயர் இலக்குகள், வெளிதேச அமைப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 9, 11, 12 இது போன்ற இடங்கள்லாம் அதிகமா குடுக்குங்க. இவரோட கிரகம் 12ஆம் அதிபதி கூட சூரியன் 10ல வர்றது மிகச்சிறப்பான அமைப்பு. இவரோட 11ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சம்பாரிச்சா கூட இப்ப இந்த லக்னாதிபதி 11ல இருக்கிறது, 11ஆம் அதிபதி லக்னத்தில இருக்கிறது. நம்ம ஏற்கனவே ரத்தன் டாடா அவர்களோட ஜாதகத்தில பார்த்திருப்போம். 11ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறது நிறைய சம்பாரிப்பாங்க. ஆனா, அந்த பணத்தின் மேல ஒரு பிடிப்பே இருக்காது அவங்களுக்கு. அவங்களோட வேலை என்ன? அவங்களோட இன்வால்வ்மென்ட் என்ன? அதில தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறையா தான தர்மம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்க. அதெல்லாம் வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா, அப்படி இருப்பாங்க. 11ஆம் அதிபதி வந்து லக்னத்திலயும், அதே நேரம் 11ஆம் அதிபதி சிறப்பாகவும் இருக்கும்போது, 11ஆம் இடம் சார்ந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்கும்போது, அவங்க நெறைய சம்பாரிப்பாங்க. அத வந்து நெறைய பேருக்கு தான தர்மம் பண்றக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கும் அவங்களுக்கு. அதேபோல இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம சொல்ல வேண்டியதில்ல. நிறையா பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், கிரிக்கெட் உலகை சார்ந்தும் நிறையா வந்து இவர் சாதனைகள் நிறையா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லங்க. எல்லா அமைப்புகளும் சிறப்பாக ஒருங்கமைப்பற்ற மிக மிக சிறப்பான யோக ஜாதகங்க. இன்னும் அவர் வந்து வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் உச்சத்த தொடக்கூடிய புதன் அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு. இவருடைய ஜாதகத்தை நாம் இன்று பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இதை சார்ந்து மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.